Hello all, welcome back to my channel. Thailand day 4. நாங்கள் வந்துட்டு டூர் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி பேக்கேஜ் புக் பண்ணிட்டோம். ஸோ கேப் வர வரைக்கும் அந்த பேக்கேஜில் பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூட் ஆகாததால் 7-11 குட்டி குட்டி ஐட்டம்ஸாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதான் உட்காந்து டிஃபனுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சப்பறம் இந்த தடவை கேப் வராமல் பெரிய பஸ்ஸு வந்துச்சு. ஸோ அந்த பஸ்ஸை ஏறியாச்சு, ஏறி கிளம்பிட்டோம். என்னுடைய பாஸ்ட் 3 டேஸை விட 4th டே வந்துட்டு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா என்னுடைய எல்லா ஸ்டீரியோ டைப்ஸையும் நான் பிரேக் பண்ண நாள் அது. இந்த பேக்கேஜுமே வந்துட்டு நாங்கள் எப்பயுமே புக் பண்ணுற அதே அக்கா கிட்ட தான் புக் பண்ணியிருந்தோம். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்துட்டு நாங்கள் கோல்டன் புத்தா பார்க்க போனோம். இது வந்து ஒரு சீக்ரெட் டெம்பிள் அண்ட் மான்யூமெண்ட் மாதிரி. பிளேஸே நல்லா காமாக சூப்பராக இருக்கும். ஒரு பெரிய மலைக்கு கீழே கோல்டன் கலரில் புத்தா பெரிய ஸ்டாச்சு. இது வந்துட்டு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் புத்தா ஸ்டாச்சு இன் தாய்லாண்ட்னு சொன்னாங்க. புத்தா வந்து படுத்துட்டு இருக்க மாதிரி, ரெக்ளைனிங் பொசிஷனில் இருக்க மாதிரி கோல்டன் கலரில் இருக்கும். ஒரு பெரிய மலைக்கு கீழே இந்த டெம்பிள் இருக்கும். அதுக்கப்புறமா சுற்றி பார்க்குற மாதிரி மான்யூமெண்ட் மாதிரி நல்லா ஒரு மொனாஸ்ட்ரி மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். சூப்பரான ஆர்கிடெக்சர், செம்மழகாக இருந்துச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்பாட். கம்பேரிட்டிவ்லி டே 1, 2, 3 விட டே 4 ட்ராவல் கொஞ்சம் அதிகமான டிஸ்டன்ஸாக இருந்துச்சு. அண்ட் அந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அப்படியே வேறு மாதிரியான கிளைமேட். அங்கே ஃபுகேட்டில் வந்துட்டு வெயில் அடிச்சுது. பட் இங்கே போக போக இந்த இடத்துல வந்துட்டு குளிர் அடிக்க ஆரம்பிச்சு, பயங்கரமான மழை. எங்கடா மழை வந்து டேவே ஸ்பாயில் பண்ணிடுவோமோன்னு நினச்சிட்டு பயந்துகிட்டே இருந்தோம். பட் மழை தான் வந்து இன்னும் அட்வென்ச்சரஸ் ஆக்குச்சு, இன்னும் அழகாக்குச்சு. செம்மையான பிளேஸ் அது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பஸ்ஸை பட் ரொம்ப நேரம் ட்ராவல், அதை சொல்லணும். அரௌண்ட் ஒரு 2 hours கிட்ட ட்ராவல் பண்ணியிருந்தோம். லாங்கஸ்ட் ட்ராவல் நாங்கள் மற்ற 3 நாள் கம்பேர் பண்ணும்போது. Rafting. So stop over here. 15 minutes. 15 minutes only. Because that's for you prepare yourself to going to the ஃபர்ஸ்ட் ஸ்பாட் அந்த புத்தா மொனாஸ்ட்ரி முடிச்சதுக்கப்புறமா செகண்ட் ஸ்பாட் வந்துட்டு ராஃப்டிங் போனோம். ரிவர் ராஃப்டிங். நான் இதனால முன்னாடியே சொன்னேன், என்னுடைய ஸ்டீரியோ டைப்லாம் பிரேக் பண்ண நாள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என் லைஃப்பில் இது வரைக்கும் ராஃப்டிங் போனதே கிடையாது. அதுவும் நான் கரெக்டாக தடவை போகும்போது தான் மழை வரணுமான்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. தண்ணினா ரொம்ப பயம். ஸ்விம்மிங் பூலில் கூட நான் வந்துட்டு இடுப்பு வரைக்கும் தான் தண்ணி இருக்க மாதிரி சேஃபாக நின்றுப்பேனே தவிர உள்ளே முங்கலாம் மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு தண்ணினா பயம். ஹைட்டுனா இன்னும் பயம், சொல்லவே வேணாம். பட் சரி, தைரியம் கொண்டு வந்துட்டு எப்படியாவது இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். போன உடனே வந்து கொஞ்சம் பஸ்ஸு வெளியவே நிப்பாட்டிட்டாங்க. கொஞ்சம் தூரம் உள்ளே வந்து நடந்து வர மாதிரி இருந்தது. ஒரு 500 meters வச்சுக்கலாம், நடந்து வர மாதிரி இருந்துச்சு. வந்ததுக்கப்புறமா எல்லாருக்கும் ஹெல்மெட் கொடுத்தாங்க. ஹெல்மெட்டு, அதுக்கப்புறம் லைஃப் ஜாக்கெட் கொடுத்துட்டு போட்ஸ் எல்லாமே செப்பரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு போட்டில் வந்து 4 பேர் போக முடியும். எங்கள் லக்கு, நாங்கள் கப்பலுன்றதால எங்களுக்கு தனி போட்டை கொடுத்துட்டாங்க. அண்ட் அதே நாள் வந்துட்டு இன்னும் 2-3 பஸ்ஸு வரத்துக்கான இதுவும் இருந்துச்சு. ஸோ அந்த பஸ் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா எங்கள் பஸ் தான் ஃபஸ்ட்டு போச்சு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட்டு எங்களை தான் நாங்கள் இருக்கிற போட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. நல்லா மழையில் அந்த ரிவரில் மேலே நிறுத்தி விட்டார். சரியான குளிர், சும்மாவே செம்மையாக குளிர் எடுத்துகிட்டு இருந்துச்சு. அது இடமே நிறைய ட்ரீஸ் இருக்கிறதால. அதுக்கப்புறமா மழை வந்ததால் இன்னும் செம்ம குளிர். ஒரு 1/2 மணி நேரம் அந்த மழையிலேயே நினச்சிட்டு உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறமா வந்து அவங்க ரிவர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளிப்பிங்கில் பாறைலாம் தெரியும். அந்த பாறை வந்துட்டு நேச்சுரல் ரிவர். அதுக்கப்புறமா ராஃப்டிங்காக அவங்க வந்து டேமை திறந்து விட்டாங்க. அது திறந்ததுக்கப்புறமா நல்லா அந்த பாறைலாம் மூழ்கிற அளவுக்கு அவ்வளோ தண்ணி. அந்த தண்ணி வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து ராஃப்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். உயிரை கையில் பிடிச்சிட்டு ஃபோனெல்லாம் உள்ளே வச்சு அப்படியே உட்காந்துருந்தேன். பட் செம்மையான வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்துச்சு எனக்கு. வாட்டர் ஃப்ளோலாம் செம்ம அதிகமாக இருந்தது. அண்ட் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. அவங்க வேணும்னே நம்ம என்ஜாய் பண்ணணுன்ட்டு பாறையில் போய் இடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிருந்தாங்க. செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ்.
ராஃப்டிங் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா பஃபே லஞ்ச் சர்வ் பண்ணாங்க. அந்த லஞ்சுமே சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் 3 டேஸை விட இந்த லஞ்ச் வந்து எங்களுக்கு பர்சனல் ஃபேவரட் ஆகிடுச்சு. நம்ம ஊர் சாப்பாடு மாதிரியே இருந்துச்சு. அண்ட் ராஃப்டிங் வந்து அந்த அண்ணா நான் ரொம்ப பயப்படுறேன்னு சொல்லி பொறுமையாக பார்த்து நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஓட்டுறவங்க. எனக்கு எங்கே அந்த ராஃப்டிங் போட் வந்து கவுந்துருமோன்னு சரியான பயம். ஏன்னா நிறைய வீடியோஸை பார்த்துருக்கேன் கவுந்துரும் போட் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலே எனக்கு சரியான பயம். அவங்க பார்த்து ஓகேவான்னு கேட்டு பண்ணாங்க. அண்ட் செகண்ட் நான் வந்துட்டு ஜிப் லைனிங் போனேன். இதுவுமே வந்துட்டு என்னுடைய 3rd ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணுற மாதிரி. ஏன்னா எனக்கு ஹைட்டாக ரொம்ப பயம். அங்கே போயிட்டு பாதி தூரம் ஏறிட்டு திரும்ப இறங்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருமே என்னை அவ்வளோ மோட்டிவேட் பண்ணாங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து நார்மலாக நிறைய ஜிப்லைன் போகிறவங்களுக்கு இது சின்ன டிஸ்டன்ஸ் தான். பட் எனக்கு ஹைட் பயம் அப்படின்றவளுக்கு இது நிஜமாகவே ஒரு பெரிய விஷயம்தான். நான் என்ன பண்ணிட்டேன், மேலே வரைக்கும் போயிட்டு எனக்கு வேணாம், எனக்கு ஹைட் பயமாக இருக்குன்னு சொல்லி கீழே இறங்கிட்டேன். எல்லாருமே எனக்கு அவ்வளோ மோட்டிவேட் பண்ணாங்க. மேலே இருக்க அந்த ஹெல்ப்லாம் இருக்கட்டும், இல்லை எங்களுடைய கோ ட்ராவலர்ஸாக இருக்கட்டும், எல்லோரும் இறங்காதீங்க, போங்க நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்கன்னு எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணதாலேயே சரி பண்ணணும் அப்படின்னு அது முடிச்சாச்சு. அடுத்து வந்து ஏடிவி, அது வந்து நாங்கள் போகல, பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ எங்களுக்கு வேணான்ட்டு அதை எடுத்துட்டோம். அண்ட் ஆல்ரெடி புக் பண்ணவங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. அது வரைக்கும் நாங்கள் சும்மா சில் பண்ணுறோம், உட்காந்து சாப்பிட்டுட்டு. அது முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அதை வந்து எலிஃபென்ட் சாங்சுரி. அங்கே வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் பேக்கேஜில் இருந்துச்சு. ஒன்று வந்து எலிஃபென்ட் பாத்திங், எலிஃபெண்ட்டை நம்ம குளிப்பாட்டுற மாதிரி. இன்னொன்று வந்துட்டு எலிஃபென்ட் சஃபாரி. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எலிஃபென்ட் சஃபாரி வேண்டாம், எலிஃபென்ட் பாத்திங் எடுத்துக்கலாம் அப்படின்னாரு. அப்புறமா பார்த்தா அந்த ஸ்விம்மிங் பூலில் எலிஃபெண்ட்டை இறக்கி அந்த ஸ்விம்மிங் பூலில் எலிஃபென்ட் சுச்சு போச்சு. நம்மளும் பாத் பண்ணோன்னா அதே ஸ்விம்மிங் பூலில் இறங்கி அந்த எலிஃபெண்ட்டை குளிப்பாட்டணுன்னது என் ஹஸ்பண்ட் குளிப்பாட்டுறதுலாம் வேணாம், நம்ம சஃபாரியே போகலாம் அப்படின்ட்டாரு. ஏன்னா பை த டைம் நாங்கள் என்ன நினச்சோம், பாத்திங் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு சஃபாரியில் எல்லாருமே அனுப்பிட்டோம். முதல்ல நாங்கள் வந்துட்டு பாத்திங்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா இவர் வந்துட்டு பாத்திங் வேணாம், நான் சஃபாரியே போகிறேன்னதும் எல்லாரும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கடைசியில் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அதுவுமே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். இது இன்னொரு ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணுது. எனக்கு இந்த யானை சஃபாரி, அப்புறமா குதிரை மேலே போகிறது, இதெல்லாம் ரொம்ப பயம். நான் போனதே கிடையாது. ஆனால் சரி நம்ம போயே ஆகணும், கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு நான் போனது. இந்த கருமத்துக்குள்ளையோட போய் குளிப்பாட்ட போறத இல்லைன்னா எலிஃபென்ட் சஃபாரி, அது வந்து ரப்பர் ஃபாரஸ்ட்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. செம்ம த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஃபாரஸ்ட்குள்ளே நமக்கு த்ரில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேணும்னு சேரு மாதிரி இருக்கிற இடத்துல தான் அந்த எலிஃபெண்ட்டையே போக சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது. அப்படியே அந்த சேரில் எலிஃபெண்ட் இறங்கும்போது ஒரு நம்ம அப்படியே சைடாக ஸ்லாண்டாகவும் பாருங்கள், அப்படியே எனக்குலாம் வயிற்றுக்குள்ளே இருக்க குடல் வாய் வழியாக வெளியே எட்டி பார்த்துச்சு. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. எலிஃபெண்ட்க்கு வந்துட்டு அங்கே சைட்லேயே பனானாலாம் விற்றுட்ருப்பாங்க. அது ஒரு சீப்பு வந்துட்டு 100 பாட்டோ சம்திங், 50 or 100 சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அதை வாங்கிட்டு வந்து நம்ம எலிஃபெண்ட்க்கு வந்துட்டு ஃபீட் பண்ணலாம். வந்திருக்கோம் நாள் கழிச்சு போ. கிட்ட போ, இன்னும் கொஞ்சம் கிட்ட போடி. நீ உட்கார் மேலையா
நாங்கள் கடைசியாக எங்களுக்கு நாங்கள் அது சஃபாரி போகிறோன்னு சொன்னதால் எல்லாருமே முடிச்சு வந்ததுக்கப்புறமா நாங்கள் தனியாக போனோம். போகும்போது என்னமோ ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா வெளிச்சமாக இருந்துச்சு. பட் நாங்கள் அந்த யானை இதுக்குள்ளே போயிட்டு வரத்துக்குள்ளே இருட்டிருச்சு. அண்ட் அந்த ரப்பர் ஃபாரஸ்ட்குள்ளே போக போக எங்களுக்கு செம்ம பயமாயிடுச்சு. யாருமே இல்லை, இமேஜின் பண்ணி பாருங்கள், அந்த ஃபாரஸ்ட்குள்ளே எல்லாருமே ஃபாரஸ்ட் வெளியே நிற்கிறாங்க. நாங்கள் மட்டும் அந்த யானையில் அந்த நேரத்துக்கு ஈவினிங் டைமில் இருட்டாயிட்டே இருக்குது, உள்ளே காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். சரியான பயம், அல்ல கொஞ்ச நேரம் துறையும் ஏதோ பயம் இல்லாத மாதிரி தான் உட்காந்துட்டு வந்தார். ஆனால் மனசுக்குள்ளே வரைக்கும் பயம் இருக்குன்றது அப்புறமா தான் தெரிஞ்சுது. நான் சொன்னேன், வேணாம் போதும் போயிட்டே இருக்குது, திருப்பிட சொல்லு அப்படின்ட்டு. ஆமாம்ல எனக்கும் பயமாக இருக்குது, திருப்பிட சொல்கிறேன்ட்டு. அப்போ தான் அவர் சொல்லி எனக்கு தெரிஞ்சு துறையும் பீதியில் தான் வந்துட்டுருக்காருன்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபுல்லாக போவே இல்லை, எங்களுக்கு போதும் திருப்பிடுங்கன்னு சொல்லி பாதியிலேயே வந்துட்டோம். அண்ட் இந்த பேக்கேஜில் வாட்டர் ஃபால்ஸும் ஒன்று ஆட் ஆயிருந்துச்சு. பட் நாங்கள் இதுக்கே லேட் ஆனதால் அது வந்துட்டு நான் எங்களால் போக முடியல. ஸோ அதோட அந்த டே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. திரும்ப அங்கேருந்து 2.5 hours ட்ராவல் பண்ணி வரத்துக்கே நைட் ஆகிடுச்சு. வந்து ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா பத்தாங் பீச்சுக்கு போனோம். அந்த பீச் வந்து 24 hours ஆக்சசபிள் தான். தாய்லாண்டில் க்ளோஸ்டுப்பா அப்படின்ற ஒரு வார்த்தைக்கே இடம் இல்லை. எப்போ எங்கே போனாலுமே அது வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு ஜாலியாக டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் சில் பண்ணிவிட்டு அந்த டேவை நல்லா சூப்பராக கம்ப்ளீட் பண்ணோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.